விண்வெளி செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி. மலேசியாவில் தமது இந்தியர்களின், குறிப்பாக தமிழர்களின் அடையாளமாக நமது பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பம் திகழ்கிறது. இக்கலையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லவும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்றால் சிலம்பம் கட்டாயமாக சுக்மா விளையாட்டு போட்டியில் இடம்பெற வேண்டும் என நெகிரி செம்பிலான் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் கூறினார். கடந்த 10 வருடத்திற்கு முன்பு, அதாவது 2024ஆம் ஆண்டுக்கு முன்னதாக சிலம்பக்கலை சுக்மாவில் ஒரு போட்டியாக இணைத்துக் கொள்ளப்படவில்லை. ஆனால் 2024 சரவாக் மாநிலத்தில் நடைபெற்ற சுக்மாவில் முதல் முறையாக சிலம்பம் ஒரு போட்டியாக பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதனிடையே 2026ஆம் ஆண்டு சிலாங்கூர் சுக்மாவில் சிலம்பம் இடம்பெறுவதில் சில குளறுபடிகள் சில தரப்புகளால் நிலவி வந்த வேளையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற சிலாங்கூர் மாநில அரசு ஆட்சிக்குழு கூட்டத்திற்கு பிறகு சிலாங்கூர் சுக்மாவில் சிலம்பம் ஒரு போட்டியாக இணைத்துக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது. மேலும் கூறிய அருள்குமார், சுக்மா போட்டியில் சிலம்பம் இடம்பெற வேண்டுமானால் குறைந்தது 6 மாநிலங்கள் சிலம்ப அணிகளை களமிறக்க வேண்டியது கட்டாயம். அந்த வகையில் சிலாங்கூர் மாநிலம் தயார் நிலையில் உள்ள வேளையில் 2 மாதத்திற்கு முன்பு சிலாங்கூர் சுக்மாவில் நெகிரி செம்பிலான் மாநிலத்தை பிரதிநிதித்து சிலம்பம் அணி களமிறங்குவதற்கு மாநில அரசு ஆட்சிக்குழுவில் அங்கீகாரம் கிடைத்துள்ளதை அருள்குமார் சுட்டிக்காட்டினார். முன்னதாக இங்கு சிரம்பான் டெர்மினல் விற்பனை மைய வளாகத்தில் 8வது அனைத்துலக சிலம்ப போர்க்கலை போட்டியை தொடக்கி வைத்த அவர், நாமே நமது கலையில் அழிவிற்கு காரணமாகிவிடக் கூடாது என நினைவுறுத்தினார். சிலம்பம் நம்முடைய இந்தியர்களுடைய, தமிழர்களுடைய கலை. இந்த கலையை நம்முடைய அடையாளமாக நாம் பார்க்கின்றோம். இந்த மலேசியாவில் இந்த சிலம்பத்தை அடுத்த நிலைக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும், அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் சுக்மா போட்டியில் கண்டிப்பாக இந்த சிலம்ப கலை இடம்பெற வேண்டும். அந்த வகையில் கடந்த 2024க்கு முன்பு 10 ஆண்டுகள் இந்த சிலம்பத்தை சுக்மாவில் ஒரு போட்டியாக இணைத்துக் கொள்ளப்படவில்லை. ஆனால் 2024 சரவாவில் நடந்த சுக்மாவில் இந்த சிலம்பம் ஒரு போட்டியாக அங்கீகரிக்கப்பட்டது. அதன் மூலம் பல மாநிலங்கள் அவர்களுடைய குழுக்களை அனுப்பினார்கள். அந்த வகையில் 2026 சரவாக் சுக்மாவிலும் கண்டிப்பாக சிலம்பம் இடம்பெற வேண்டும் என்ற அந்த கோரிக்கை அனைத்து மலேசிய இந்தியர்களிலும் இருந்தது. அதே போல சில பிரச்சனைகளும் சில அமைப்புகளிலிருந்து இருந்த காரணத்தினால் 2-3 நாட்களுக்கு முன்பு மஜ்லிஸ் சுக்கான் நெகிரி அல்லது ஜவுத்தன் கோசா தெத்திங்கி சுக்மாவுடைய ஒரு கூட்டத்தில் இந்த சிலம்பத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. ஆனால் அதற்கு மலேசியாவில் பலர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் அதனுடைய உள்ளே இருக்கின்ற பிரச்சனையை பார்த்தால் சில அமைப்புகளிலும் சில பிரச்சனை இருக்கின்றது. குறிப்பாக MSN இந்த சிலம்பத்தை ஏற்பாடு செய்யும் போது கண்டிப்பாக ஒரு அமைப்புடன் சேர்ந்துதான், சிலம்பம் தொடர்புடைய ஒரு அமைப்புடன் இணைந்துதான் செயல்படுவார்கள். ஆகவே இந்த நம்மிடையே இருக்கின்ற பிரச்சனைகளை முன்னைக்கு கொண்டு வராமல் அதற்கு ஒரு சுமூகமான ஒரு தீர்வை நாம் அடைந்து நாம் நடந்திருந்தோம்னால் கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்திருக்காது. இருந்த போதிலும் நேற்று சிலாங்கூர் மாநில அரசாங்கம் கண்டிப்பாக இந்த சிலம்பத்தை 2026 சிலாங்கூரில் நடக்கின்ற சுக்மா போட்டியில் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இதற்கு பிறகு குறைந்தது 6 மாநிலங்கள் இந்த சுக்மாவிற்கு சிலம்ப குழுக்களை அனுப்ப வேண்டும். 6 குழுக்கள் அனுப்பவில்லை என்றால் இந்த சுக்மா இந்த சிலம்பம் சுக்மாவில் இடம்பெறாது. அந்த வகையில் 6 மாநிலங்களுடைய பங்கெடுப்பு மிக மிக முக்கியம். அந்த வகையில் நெகிரி செம்பிலான் மாநில அரசாங்கம் 2 மாதங்களுக்கு முன்பு நடந்த மாநில ஆட்சிக்குழுவில் இந்த சிலம்பத்திற்கும் மாநிலத்தை பிரதிநிதித்து குழுக்களை அனுப்புவோம் என்ற அந்த முடிவை எடுத்துள்ளோம். அதே போல நேற்றும் விளையாட்டு துறைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் முஸ்தபா நாகூர் அவர்களிடமும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இந்த சுக்மாவில் நாம் நெகிரி செம்பிலானும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியை நாம் உறுதிப்படுத்தியிருக்கின்றோம். ஆகவே அதன் மூலம் நெகிரி செம்பிலான் மாநிலத்தை பிரதித்து கண்டிப்பாக சிலம்பத்துக்கு ஒரு குழுக்கள் அனுப்பப்படும். அதே போல சிலாங்கூர் மாநிலமும் இருக்கின்றது. இன்னும் ஒரு 4 அல்லது 5 மாநிலங்கள் இதற்கு பிறகு நடைபெறுகின்ற கூட்டத்தில் அதாவது குழுக்களை அனுப்புகின்றோம் என்ற அந்த முடிவை எடுத்தார்கள் என்றால் கண்டிப்பாக 2026 சரவாக்கில் நடக்கின்ற சுக்மாவில் இந்த சிலம்பம் ஒரு போட்டியாக ஏற்றுக்கொள்ளப்படும். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.